இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கும் திமுக எம்பிகளுக்கும் நடந்த அந்த காரசார விஷயம் அதுதான் தலைப்பு செய்தியாக மாறி இருக்கிறது. இன்னைக்கான விவாதமாகவும் அதுதான் மாறி இருக்கு. இந்த சம்பவங்களை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? 8 கோடி தமிழ் மக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்கள் செய்த பச்சை துரோகமாகத்தான் நான் கருதுகிறேன். தமிழகத்தில் தமிழ் மொழி ஹிந்தி மொழிகள்லாம் சொல்றாங்க. 8 கோடி மக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழக 39 எம்பிக்கள் மூலமாக என்ன பலன் அடைந்தது ஒன்னு சொல்லுங்களேன் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டைம் இன் தி ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு டிபார்ட்மெண்ட் மேல ஒரு என்கொயரி போயிட்டு இருக்குதுங்க. பாத்தீங்களா? அந்த டிபார்ட்மெண்ட் 2 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. அதைத்தானே பழனிவேல் தியாகராஜன் நன்றாக சொன்னார். சபரீசனும் உதயநிதியும் என்று 3 வருடங்களுக்கு முன்னதாக அதை மூடி மறைப்பதற்காகத்தான் திடீர் என்று மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் தேசிய கல்விக் கொள்கை டீலிமிட்டேஷன் என்றெல்லாம் திசை திருப்புகிறார்கள். சதர்ன் ஸ்டேட்ஸ்ல குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்த சாராயத்தை பற்றி பேசுவதற்கான ஒரு எக்ஸ்போஷரை அதைத்தான் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தார் நரேந்திர மோடி இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மூலமாக. ஜூன் ஜூலை மாதத்திற்குள் எப்படி சுப்ரீம் கோர்ட் இந்த கேஸ் போச்சோ, அரவிந்த் கெஜ்ரிவால் கேஸ் போச்சோ, சுப்ரீம் கோர்ட்ல அவருக்கு விடுதலை தரமாட்டேன்னு சொன்னாங்களோ, அதே நிலைமையை ஆகஸ்ட் செப்டம்பருக்குள் தமிழகத்தில் மாறவில்லை என்றால் என்னுடைய பெயரை ராஜகோபால் இருந்து நான் மாற்றிக்கொள்வேன். பாலிட்டிஷியன் அவன் வரணும்னு ஆரம்பத்திலேருந்து வரணும், தடால்னு வர முடியாது. வினோத், விஜய் பண்றது ஒரு கமல்ஹாசன் ரஜினிகாந்துடைய ஒரு முடிவுக்குத்தான் விஜயம் வந்து விடுவார் தேர்தலுக்கு பிறகு, 2026 தேர்தலுக்கு. காரணம் அவர் அரசியல்வாதி அல்ல. எடப்பாடி பழனிசாமியும் ஸ்டாலினும் கொட்டப்பாட்ட அரசியல்வாதிகள், ஊதி விட்டுருவாங்க. ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபால் அவர்கள். சார் வணக்கம். நமஸ்காரம் சார், நாடாளுமன்றத்துல ஒரு மிகப்பெரிய கலைவரமே போயிட்டு இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். ஸ்பீக்கர்ல ஆரம்பிச்சு மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கும் திமுக எம்பிகளுக்கும் நடந்த அந்த காரசார விஷயம் அதுதான் தலைப்பு செய்தியாக மாறி இருக்கிறது. இன்னைக்கான விவாதமாகவும் அதுதான் மாறி இருக்கு. உங்களுடைய பார்வை என்ன? நாடாளுமன்றத்தை ஒரு நீண்ட காலம் ரிப்போர்ட் பண்ணவரா இந்த சம்பவங்களை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? ஆனா வருத்தம் ஏற்படுகிறது. 8 கோடி தமிழ் மக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்கள் செய்த பச்சை துரோகமாகத்தான் நான் கருதுகிறேன். காரணம், நாடாளுமன்றத்தில் அரசாங்கத்தை, நரேந்திர மோடி அரசாங்கத்தை கட்கரி மே கடிகர்னான் இன்றில சொல்லுவாங்க. அவர்களை சின்ன பின்னாக்கி, சிக்கு முக்கு ஆக்கி, தக்கு முக்கு ஆக்கி, தெள்ளுமுள்ள பண்ணணும், அந்த மாதிரிலாம் பண்ணணும். கார்னர் பண்ணணும், கவர்மெண்ட்டை பிழிஞ்சு எடுக்கணும். அதெல்லாம் பண்ணாத டிராமா பண்றாங்க திமுக எம்பிக்கள். தமிழகத்திற்கு என்ன செய்தார்கள்? தமிழகத்தில் தமிழ் மொழி ஹிந்தி மொழிகள்லாம் சொல்றாங்க. 8 கோடி மக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழக 39 எம்பிக்கள் மூலமாக என்ன பலன் அடைந்தது ஒன்னு சொல்லுங்களேன் பார்ப்போம். ஒண்ணு, அதுதான் என்னுடைய வருத்தம். நான் நீண்ட நாளாக பாராளுமன்றத்தை ஒவ்வொரு செங்கலும் என்னுடன் பேசும் பாராளுமன்றத்தில். அது மாதிரி இருக்கிறத விட்டுட்டு பார்க்கலாம். அது they have taken a wrong course. பாராளுமன்றத்தை அவர்கள் எழுப்ப வேண்டும், அதை பற்றி சொல்ல வேண்டும், அதை பற்றி பேச வேண்டும். ஆனால் பாராளுமன்றத்தை முடக்குவதோ, ஆனால் மிஸ்பிஹேவ் பண்றாரு தயாநிதி மாறன். அதுக்குதான் ஸ்பீக்கர் சொல்லிட்டாரு, உன் மேல ஆக்ஷன் எடுப்பேன்னு சொன்னாரு. என்னங்க அரசு நினைச்சிருந்தாங்களா இவங்க? அங்க திமுகவில் இருக்கக்கூடிய குளறுபாடுகள், திமுகவில் இருக்கக்கூடிய குரூப்பிசம் எல்லாம் வெளில வருது. அன்னைக்கு எங்க டிஆர் பால் பேசாத இருக்காரு? கனிமொழியை பேச விட்டாங்க. இப்ப தர்மேந்திர பிரதான் சூப்பர் பிரைம் மினிஸ்டர் சொன்னார், அது உதயநிதி சொன்னாரா, அன்பில் மகேஷ் சொன்னாரு? நீங்க சொல்லுங்க பாப்போம். அண்ணாமலை பட் அன்பில் மகேஷ் தான் சொல்லியிருப்பாரு. காரணம், அவங்க அஷூரன்ஸ் கொடுத்திருக்காரு. சீஃப் செக்ரட்டரி ஆஃப் தமிழ்நாடு கையெழுத்து போட்டு லெட்டர் அடிச்சிருக்காரு, நாங்க ஒத்துக்கிறோம். தேர்தலுக்கு முன்னதாக. ஆனா ஒண்ணுங்க, நான் பல பிறகு நான் இப்பொழுது அரசியலை பேச விரும்புகிறேன். பல பாஜக தலைவர்கள், மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களை பற்றி பேசிய பிறகு, இன்று பாராளுமன்றத்தில் திமுக எம்பிக்களும் சிலரிடம் பேசிய பிறகு, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சென்ற மாதமே தெரியும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இப்பொழுது ரெய்டு பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இன் தி ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட்
ஒரு டிபார்ட்மெண்ட் மேல ஒரு என்கொயரி போயிட்டு இருக்குதுங்க, பாத்தீங்களா? அந்த டிபார்ட்மெண்ட் 2.5 லட்சம் கோடி ரூபாய் 2.5 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. அதைத்தானே பழனிவேல் தியாகராஜன் நன்றாக சொன்னார், சபரீசனும் உதயநிதியும் என்று 3 வருடங்களுக்கு முன்னதாக. அதை மூடி மறைப்பதற்காகத்தான் திடீர் என்று மு.க. ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் தேசிய கல்விக் கொள்கை, டீலிமிட்டேஷன் என்றெல்லாம் திசை திருப்புகிறார்கள். ஆனா அந்த டீலிமிட்டேஷன் பண்ணிட்டு உடனே தமிழர்கள் அதிகமான குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறார். அப்பான்னு கூப்பிடுங்கிறாரு, குழந்தை பெற்றுக்கோங்கிறாரு. இது என்னங்க கன்ஃபியூஸ்டா இருக்காருங்க சீஃப் மினிஸ்டர். அதிகமா குழந்தை பெற்றுக்கொள்ளுங்க என்றா 18 வருஷம் கழித்து அந்த குழந்தைக்கு ஓட்டு கிடைக்கும். நான் இன்னைக்கு ஓட்டு போட்டு வந்தேன், இது வரைக்கும் ஓட்டு வந்துடுச்சு. அப்பதான் டீலிமிட்டேஷன் எஃபெக்ட் இருக்கும். எதுக்கு தப்பா பேசுறாரு அவருக்கு? அவர் கோஆர்டினேஷன் இல்ல, கோஜென்சி இல்ல அவர்கிட்ட. யாரோ எழுதி கொடுக்கறத படிக்கிறாரு போறாரு தவிர தனக்கு என்று ஒரு அரசியல் ஞானம் என்பது, அரசியல் புத்தி என்பது கற்றுக்கொள்ள வேண்டும் தன்னுடைய தகப்பனாரிடமிருந்து, மு.க. கருணாநிதியிடமிருந்து தான். நான் கருணாநிதியிடம், ஐயாவிடம் நன்னா பழகி இருக்கேன், கொஞ்சம் நஞ்சோன்னு இல்லை. முரசொலி மாறனுக்கு இருக்கக்கூடிய எதிர்நோக்கு பார்வையெல்லாம் அவருடைய மகன் தயாநிதி மாறனுக்கு இல்லையே என்ற வருத்தம் எனக்கு இருக்கிறது. இதுல முதலமைச்சர் இப்ப ரியாக்ட் பண்ணிருக்கிறாரு. நாடாளுமன்றத்துல நடந்த அந்த எம்பிக்களுக்கு மத்தியில் நடந்த அந்த காரசார விவாதம் தொடர்பாக முதலமைச்சர் ரியாக்ட் பண்ணும்போது, நாவடக்கம் இல்லாமல் தர்மேந்திர பிரதான் பேசுகிறார் அப்படின்னு சொல்றார். நிதியை விடுவிக்க முடியுமா முடியாதா அப்படின்னு கேக்குறாரு. அது அவங்க பதில் சொல்லுவாங்க, நான் ஒன்றும் சொல்ல. ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டார் தர்மேந்திர பிரதான் தான், நான் வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஏங்க இவங்க என்னென்ன பேசுறாங்க? நரேந்திர மோடிக்கு கருப்பு கொடி காமிச்சாங்க, வெள்ளை கொடி காமிச்சாங்க, 29 பைசா சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர், அதெல்லாம் வாத்திரா பண்ணுவாங்களா இவங்க? நாவடக்கம் தேவை, நிதி எங்க திருப்பி கருணாநிதிக்கு நிதி தான் தேவையாங்க சார்? ஆட்சி பண்ணி வேண்டாமா சார்? டாஸ்மாக் கார்டில் 2.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு ஊழல்ங்கிறாங்களே, அதை பத்தி ஏன் சார் பேச மாட்டேங்கிறாங்க? கொண்டு விட்டாங்க பாருங்க 2-3 நாளுக்குள்ள. இது இந்த மாதிரி வரும்னு தெரிஞ்சுதான் மு.க. ஸ்டாலின் லாங்குவேஜ் பெருசு பண்றாரு. அவருக்கு தெரியும் என்ன பதில் வரும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து தெரியும் அவருக்கு. ஆனானப்பட்ட வெளிநடப்பு செய்யும் பொழுது, திமுக வெளிநடப்பு செய்யும் போது, இந்தி கூட்டணி இருக்கக்கூடிய மற்றவர்கள் யாருமே வெளிநடப்பு செய்யலையே. காங்கிரஸ் எங்க வரல? அதெல்லாம் பேச வேண்டாமா? ஏன் நம்ம இவர் இப்ப ஹிந்தி கட்சிகளான அரவிந்த் கெஜ்ரிவால் வந்தாரு, அவரை வெளிநடப்பு செய்யல. உத்தவ் தாக்கரே, சரத்பவார் கட்சி ஏன் கனிமொழியும் சுப்ரியா சுலேயும் அவ்வளவு நெருக்கமாச்சு, அவங்க வெளிநடப்பு செய்யல. அந்த ஒரு கான்ஸ்டிடியூன்சில அடிக்கும். மகாராஷ்டிராலையும், டெல்லியிலையும், பீகார்லையும், உத்தரப்பிரதேசத்திலையும் அவங்க ஓட்டு பேங்க் பயந்துட்டு இருக்காங்க. திமுக தனிமைப்படுத்தி விட்டப்படுத்து. மு.க. ஸ்டாலின் சென்னையில இருந்து சொல்லாம இதுக்கு ஒரு ரியாக்ஷனே இல்லைங்களா சார்? லலித் மோடியினுடைய குடி உரிமை பற்றியும், லலித் மோடியுடைய பாஸ்போர்ட்டை பத்தி தான் அனைத்து ஊடகங்களும், அனைத்து தொலைக்காட்சியும் டிபேட் வச்சாங்களே தவிர டிஎம்கே பத்தி 4 நாளா வச்சு முடிச்சுட்டாங்க. சோ இப்ப இது அடுத்த கட்டமா எப்படி நகரும் நினைக்கிறீங்க சார்? ஏன்னா இந்த மும்மொழி கொள்கை சம்பந்தமா, டீலிமிட்டேஷன் சம்பந்தமா தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் பேசிக்கொண்டே வருகிறது. நாடாளுமன்றத்துல இப்ப அவங்க எம்பிக்களும் குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுவும் ஒரு பிரச்சனையில போய் முடிஞ்சிருக்கு. இது அடுத்த கட்டமாக எப்படி நகரும்? இதை திமுக எப்படி கொண்டு போகும்? மத்திய அரசு இதை எப்படி அணுகும்னு நீங்க நினைக்கிறீங்க? திமுக எப்படி கொண்டு போகும் என்று யூகங்கள் செய்தால், தமிழக சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தை நாளையோ மறுநாளோ கூட்டி ஒரு விரோதமான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவார்கள். ஜனாதிபதியிடம் கொண்டு கையெழுத்திட்டு 5 லட்சம் கையெழுத்து போட்டு ஜனாதிபதியிடம் கொடுப்பார்கள். அது குப்பத்தொட்டில போட்டுருவாங்க ஜனாதிபதி. நீட்டுக்கு என்ன செய்தாங்களோ அதே ஸ்ட்ராட்டஜி தான் இருக்கும். திமுகவிடம் புது அணுகுமுறைகள் இல்லையே. திருப்பி ஓல்டு பேட்டர்ன் தானே. டெலிகேஷன் அனுப்புறது, நீட்டுக்கு அனுப்பிச்சான என்ன ஆச்சு? அண்டை மாநிலமான கேரளாவே சப்போர்ட் பண்ணல உங்களுக்கு. அதே மாதிரி லாங்குவேஜ் ஃபார்முலால நம்ம சந்திரபாபு நாயுடு சப்போர்ட் பண்ணுவார? அவர் 10 கொள்கைன்னு சொல்லிட்டாரு, 10 மொழி கொள்கை. அதே தானே ஏவா வயலுக்கிட்டு சொல்லுவாரு. கனிமொழி மம்தா பானர்ஜிட்ட பாட்டு போட்டோ வாங்கிட்டு ஆதன் டெலிவிஷன்லயும், முரசொலி டெலிவிஷன்லயும், சன் டெலிவிஷன்லயும் போட்டுக்கலாமே தவிர அந்த அம்மாவை சரி சாட்டான்னு விடுவாங்க. அவ்வளவுதான், வேற என்ன இருக்குது? நீட்டுக்கு என்ன கதி மொழி கொள்கைக்கும் டீலிமிட்டேஷனுக்கும் ஆகும் என்பதுதான் என்னுடைய கருத்து வினோத். சோ இது வெறும் அவங்க அரசியலுக்காக செய்யறாங்க. இதுல பெரிய அர்த்தம் இல்லை. அரசியல் இல்லவே இல்லை. 30,000 கோடி ஊழலை மறைப்பதற்காகவும், டாஸ்மாக் ஊழலில் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சைட் அதை பற்றி பொறுத்தவதற்காகவும், இது சார் எல்லாம் விட்டுருங்க, இது பெரிய சார் மாத்த போறாரு பாருங்க இந்த என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ல.
அண்ணா பல்கலைக்கழக ஸ்டாரை விட்டுட்டு இது பெரிய ஸ்டார் மாட்டினாங்கன்னா அவ்வளவுதான். இந்த அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கான அதோகதி தான் ஆகும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் முதலமைச்சருக்கும். ஏங்க 2 வருடங்களாக ஒரு ட்ரெண்ட் பாருங்க வினோத். நம்ம வந்து ஒரு தமிழ் ஆதன் நேயர்களுடைய பல லட்சக்கணக்கான நேயர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள். நான் சொல்லுவதை விவாதத்திற்கும் விதண்டாவாதத்திற்கும் எடுத்துக்கொள்ளாமல் தேசிய அளவிலிருந்து தமிழகத்தை பார்க்க வேண்டும் என்றால், அதன் மூலமாக மத்திய அரசாங்கத்துடைய அணுகுமுறையை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், வினோத் மூலமாக ராஜகோபாலன் ஆதன் நேயர்களுக்கு சொல்லிக் கொள்வது 2. ஒன்று, அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எப்படி 4 வருடங்களாக லிக்கர் பாலிசியில மாற்றினாங்களோ, இன்று நாம் இருவரும் பேசிக்கொண்டிருக்கும் போது சத்தீஸ்கர் அரசாங்கம் டமாலாச்சு, அங்கேயும் ஊழல், சாராய ஊழல். இன்னைக்கு அவருடைய மகன் மீது ரெய்டு நடக்குது, என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் ரெய்டு. தமிழகம் சாராய ஊழல். ஆக மொத்தம் டெல்லி, சத்தீஸ்கர், தமிழ்நாடு. அது கேசிஆர் பொண்ணு மாட்டின்றது, அது தனியாக. அங்கே தெலுங்கானால இல்லை, அது தனியாக விட்டாங்க. ஆக மொத்தம் சதர்ன் ஸ்டேட்ஸில், குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்த சாராயத்தை பற்றி பேசுவதற்கான ஒரு எக்ஸ்போஷரை, அதைத்தான் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தார் நரேந்திர மோடி இந்த என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மூலமாக. ஜூன் ஜூலை மாதத்திற்குள் எப்படி சுப்ரீம் கோர்ட் இந்த கேஸ் போச்சோ, அரவிந்த் கெஜ்ரிவால் கேஸ் போச்சோ, சுப்ரீம் கோர்ட் அவருக்கு விடுதலை தரமாட்டேன்னு சொன்னாங்களோ அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு, அதே நிலைமையை ஆகஸ்ட் செப்டம்பருக்குள் தமிழகத்தில் மாறவில்லை என்றால் என்னுடைய பெயரை ராஜகோபால் இருந்து நான் மாற்றிக்கொள்வேன். சீரியஸ். நீங்க யூ அண்டர்ஸ்டாண்ட் மை ஆர்குமெண்ட். தப்பா என்ன நீங்க தப்புன்னு சொல்லுங்க, நோ ப்ராப்ளம். என்ன திட்டுங்க, பாப்பாங்கப்பா, ஏதாவது எனிதிங் யூ கால் மீ, நோ ப்ராப்ளம். பட் இதை கால் a spade as a spade. திமுகவை திக்குமுக்காக செய்வது இந்த ஊழலில், சாராய ஊழலில், மருந்து ஊழலில், மருந்து ட்ரக்ஸ். 2024 பொது தேர்தலில், லோக்சபா தேர்தலில் தமிழகத்தில் கோயம்புத்தூர் மற்றும் வேலூர் போன்ற இடங்களில் நரேந்திர மோடி பேசியது ஊழலை பற்றி பேசினார். அதுதான் அவருடைய மனதில் இருக்கிறது. அதைத்தான் ஜூன் மாதத்தில் வெற்றி அடைந்தவர் மார்ச் மாதம் அடுத்த வருடத்தில் காண்பிக்கிறார். பேட்டர்ன் இருக்குது. டெல்லி, சத்தீஸ்கர், தமிழ்நாடு, இதெல்லாம் யாரும் மறந்துடுறாங்களே. இல்ல சார், கடந்த கால அரசியல்ல நம்ம திமுக தலைமை செய்த அரசியல்ல பார்க்கும்போது ஹிந்தியை எதிர்க்கிறோம் அப்படின்னு வெளிப்படையா வந்து பேசுவாங்க. ஆனா இன்று வந்திருக்கக்கூடிய தலைப்பு செய்திகள்ல முதலமைச்சர் சொல்றாரு, ஹிந்தியை எதிர்க்கவில்லை, மும்மொழியை எதிர்க்கிறோம் அப்படின்னு வந்து சொல்றாரு. சோ வந்து இந்தியை நான் எதிர்க்கல அப்படின்ட்டு வந்து முதலமைச்சர் சொல்றது அப்படிங்கிறது இது பெரிய யூட்டர்னா இல்ல இது என்ன நம்ம எடுத்துக்கிறது? அது சாஃப்ட் இந்துத்துவ மாதிரி சாஃப்ட் இம்போசிஷன். முருகன் மகாநாடு நடத்தினாங்க வரும் நாளைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஹிந்தி மகாநாடு நடத்தினாலும் ஆச்சரியப்படுவதற்கு அவ்வளவு கேவலமான நிலையை தமிழக அரசும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆகிவிட்டதை பற்றி எள்ளி நகையாட வேண்டி இருக்கிறது வினோத். சாஃப்ட் இந்துத்துவ அடாப்ட் பண்ணாங்க. ஏன்னா 2014 இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுமே சாஃப்ட் இந்துத்துவ. 2019, 2024 நம்ம தான் ஒரு பாலிசியை பேசுறோங்க வினோத், கொள்கை அடிப்படையில் பேசுகிறோம். திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒதுக்கிவிட்டு அகில இந்திய அளவில் நரேந்திர மோடி கொண்டு வந்தது காங்கிரஸை சத்தியநாசம் பண்ணி விட்டார். 10 வருஷத்துல மாநில கட்சிகளை சிக்கி பிச்சு விட்டார். உத்தவ் தாக்கரே, நம்ம மாயாவதி, அவ்வளோ. தமிழ்நாட்டில் அடுத்து திமுக தான் லைன்ல இருக்குதுங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆஃப் ஆல் இண்டியா பாலிடிக்ஸை படிச்சிங்கன்னா தமிழகத்திற்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஹிந்தி இம்போசிஷன் பண்ணி யூட்டர்ன் இல்லை, குப்புரை அடிச்சு சில மண் ஓட்டுறேங்கிற மு.க. ஸ்டாலின். அதை விட மோசம் காரணம் என்ன, அவங்க பசங்கள்லாம் படிச்சுட்டு இருக்காங்க, அவங்க பசங்க ஸ்கூல் நடத்துறாங்க, காலேஜ் நடத்துறாங்க, அவங்கெல்லாம் போய் ப்ரெஷர் பண்றாங்க. இந்த இப்போ அட்மிஷன் ஸ்டேஜ், இப்போ இந்த நிறைய பேர் ஸ்கூல்ல இருந்து வரமாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையா இருக்கு. எங்கிட்ட ஒரு எம்பி சொன்னாரு, இந்த சமயத்துல நம்ம என்ன 2 லாங்குவேஜ் பேசக்கூடாதுன்னு சொல்றாங்களாமே. போய் உள்ள நிறைய நடக்குது, உள்ள குத்து சண்டை நிறைய இருக்குது. மாப்பிள்ளையே இவன் எல் முருகனே சொல்லிட்டாரு பாருங்க, கனிமொழி டெல்லியில வந்து அச்சா ஹிந்தி போல்த்தியே தமிழ்நாடு में जाकर के हिंदी नहीं बोलती है, ஹிந்திலே சொல்றாரு அவரு. எங்க மணிசங்கரே, ரங்கமங்கலம் போன்றவர்கள், ப. சிதம்பரம் போன்ற நன்றாக ஹிந்தி பேசுகிறார்கள். வெளில தமிழ்ல வந்து கபட நாடகம், திருட்டுத்தனம். அது இந்த மொழி கொள்கை விஷயத்துல திமுக எம்பிக்களுக்கு மத்தியிலேயே ஏதேனும் பிளவு இருக்கா? குறிப்பா இப்ப நீங்களே சொன்ன மாதிரி ஒரு எம்பிக்கள் உங்ககிட்ட சொன்னாருன்னு சொன்னீங்க,
வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா ஆற்காடு வீராசாமியோடைய மகன் அவர் வந்து ஒரு பள்ளியை வந்து நடத்திட்டு இருக்காரு. அந்த பள்ளியில வந்து மும்மொழி கொள்கை இருக்கு. அது எல்லாருமே வந்து குற்றச்சாட்டா சொல்லிட்டு இருக்காங்க. கதிரானந்த் பள்ளி வச்சிருக்காரு. சோ நிறைய பேர் பள்ளி வச்சிருக்கக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் இதை ஏத்துக்கலையோ? அந்த பிசினஸ் ப்ராப்போசிஷன்ல தான் அவங்க சொல்றாங்க மு.க. ஸ்டாலின் இதை பத்தி பேசாதீங்க விட்டுருங்க. பள்ளியில் வரக்கூடிய மாணவர்களுக்கு 3 கொள்கை இந்த மார்ச், ஏப்ரல், மே, ஜூன்ல வந்து அட்மிஷன் டைமுங்க. இந்த சமயத்துல போய் எங்களுக்கு அட்மிஷன் கிடையாது பயப்படுறாங்க. கல்லூரி மூட வேண்டும் நிலைமையில் வந்து விடும். எங்க சாராய கடைன்னா திமுக எம்பிக்கள், கல்லூரி நிறுவனம்னா திமுக எம்பிக்கள். என்னங்க கேப்சர் பண்ணி வச்சிருக்காங்களா சார் இந்த தமிழ்நாட்டை? அப்படி என்ன தவறுதனால புரிதல்கள் தெரிஞ்சு அயோக்கியத்தனங்க இது. 8 கோடி தமிழ் மக்களை ஒரு தீவிரமாக அரசு வேண்டும் என்றால் பிசினஸ் பண்றாங்களா திமுக வச்சுட்டு? அவங்க சாராய கடை வச்சுக்குது. 8 எம்பி சாராய கடை வச்சுக்காங்க, லிஸ்ட் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு பார்லிமெண்ட்ல. அதே மாதிரி காலேஜ் வச்சு 43 காலேஜ் அண்ணாமலை ரிலீஸ் பண்ணிருக்காரு லெட்டரை. தமிழக அரசாங்கம் செக்க மாட்டிட்டாங்க. சீஃப் செக்ரட்டரி லெட்டர் போட்டுட்டு அதுல மாட்டி அதான் மத்திய அரசு காமிச்சிட்டே இருக்காங்களே. நீ ஏன் அக்செப்ட் பண்ண முன்னாடி? அண்டை மாநிலமான தெலுங்கானாவும் கர்நாடகாவும் ஒப்புக்கொண்டு விட்டது பணம் வேணும்னு. சார் இப்போ இந்த விவகாரத்துல இருந்து அடுத்த விவகாரம் போனோம் அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக ஒரு 2-3 நாட்களாக மெயின் ஸ்ட்ரீம்ல வந்து ஊடகங்கள் விவாதிச்சு கொண்டே இருக்காங்க. அதிமுக பற்றி தொடர்ச்சியா விவாதம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஊடகத்தை பத்தி பேசாதீங்க வினோத், வேற வேலை இல்லை அவங்களுக்கு. எடப்பாடி பழனிசாமியை ஸ்மாஷ் பண்ண வேண்டியது, திமுகவை தூக்கி வைக்க வேண்டியது தமிழ்நாடு ஊடகமா நடக்குதுங்க. அதெல்லாம் நான் ஒரு பத்திரிகையாளர் 40 ஆண்டுகள் நாடாளுமன்றத்தை தமிழக ஊடகங்களை பார்த்தா சி என்றாகிவிட்டது. ஒரு மூத்த ஊடகவியலாளராக உங்க விமர்சனத்தை வந்து ஏற்கிறேன் சார். இதுல என்னன்னா அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக வந்த போது கடந்த காலங்களில் நடந்த அந்த ஃபைட் இருக்கு. அது எல்லாமே வந்து இப்போ வந்து தனிர மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸை பாக்குறோம். அண்ணாமலை பொதுவாக ஒரு கருத்து சொல்ல, அதை வந்து எடப்பாடி அவர்கள் வந்து அவர் என்ன சொல்லன்னு சொல்ல, இந்த மாதிரியான விஷயங்கள். அதாவது முன்னாடி வந்து 2 பேரும் பரஸ்பரமா தாக்கிப்பாங்க. ஆனா இப்போ வந்து அந்த தாக்குதல் இல்லாம அவங்கள சொல்லல அப்படின்னு வந்து விலகி போறத பாக்குறோம். இந்த விலகி போறது அப்படிங்கிறது ஏதேனும் ஒரு சமிக்ஞையா? அதற்கு அந்த சமிக்ஞையை ஏற்படுத்தி கொடுத்தவர் ஜி.கே. வாசன். அகில இந்திய அளவில் பாஜகவுடன் பேசிக்கொண்டு எடப்பாடி பழனிசாமி தூது போனவர் அரசியல் ரீதியாக. அதை தவிர பல குஜராத்திகள் மூலமாக, வியாபாரிகள் மூலமாக, வழக்கறிஞர்கள் மூலமாக, தேர்தல் கமிஷன் மூலமாக, சின்னம் முடக்குவதன் மூலமாக பல பிரச்சனைகளை இருக்கிறது. அதை 360 டிகிரி இருந்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால் எடப்பாடி பழனிசாமி இவருக்கு ஒரு இடையூறுகள் அதிகம். அதையெல்லாம் சமாளிக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு, கச்சம் கட்டிக்கொண்டு ராஜபாட்டை போட வேண்டும் என்றால் அது எடப்பாடி பழனிசாமி ஒருவரால் தான் முடியும் என்பதை அவர் புரிந்து கொண்டிருப்பதனால் அமித்ஷா எடப்பாடி பக்கத்தில் இருக்கிறார். பாஜக அதிமுக உறவு நிச்சயம், அதுக்குத்தான் 6 மாதம் பொறுத்திருங்கள் என்று சொன்னது. அது இப்பொழுது நினைவுக்கு வரும். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி 6 மாசத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாரு, இப்போ 6 மாசத்துக்கு அப்புறம் வரும். ஆக மொத்தம் இந்த ஒரு வருஷத்துல எவ்வளவு நிறைய மாறுதல்கள் வந்திருக்கு இல்லவா? எத்தனையோ அட்வொகேட்ஸ், எத்தனையோ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் எல்லாம் கூட சொல்றாங்க, ரிட்டையர்ட் ஆனவங்க எல்லாம் கூட இந்த ஏடிஎம்கே இது பிஜேபி வரணும்னுட்டு. அது திமுக மீது இருக்கக்கூடிய ஒரு எதிர் காரணங்கள் தானே சார். இந்த நேர்காணல் இறுதியான கேள்வி. ஒரு சிலர் சொல்லும் போது அதிமுக தலைமை வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸா வந்து விஜய் தான் வச்சிருக்கு, பாஜக அடுத்த சாய்ஸ் தான் அப்படின்னு கருத்து சொல்றவங்களும் இருக்கிறாங்க. இரண்டாவது, இந்த அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளேயே விஜயை கொண்டு வருவதற்கான ஒரு திட்டமிடலும் இருக்கு, நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதுல உங்களுடைய பார்வை என்ன? விஜய் அடிக்கடி நிருபர்களையும் பொதுமக்களையும் சந்திக்க வேண்டும். நிருபர்கள் மூலமாக, நிருபர்கள் கூட்டத்தின் மூலமாக அவருடைய ஒரு கூர்மையான எண்ணங்கள் சினிமா துறையில் இருப்பது போன்று எழுதி கொடுத்ததை படிப்பது, ரிப்பீட்டர் என்ற ஒரு பார்வைன்னு போக அவர் ஒரு அரசியல்வாதியாக மாற வேண்டும். அதற்கு படிப்பினை தேவை. ஒரு அரசியல்வாதி என்பவர் தாராளமா என்று வந்துவிட முடியாது. குழந்தை பருவத்திலிருந்து, கல்லூரி பருவத்திலிருந்து வந்தவர் தான் அரசியல்வாதி. சினிமாலேருந்து வந்து ஜூதிச்சன அரசியல்வாதி ஆக முடியாது. நான் குறைந்தது 500 எம்பிக்கள், 10 பிரைம் மினிஸ்டர், 10 மினிஸ்டர்ஸோட பழகி இருக்கிறதுனால, நான் 100 சீஃப் மினிஸ்டரோட பழகிறதுனால நான் சொல்றேன். பாலிட்டிஷியன் அவன் வந்து வரணும்னு ஆரம்பத்திலேருந்து வரணும், தடால்னு வர முடியாது வினோத்.
ம், விஜய் பண்றது ஒரு கமல்ஹாசன் ரஜினிகாந்துடைய ஒரு முடிவுக்குத்தான் விஜயம் வந்து விடுவார் தேர்தலுக்கு பிறகு 2026 தேர்தலுக்கு. காரணம் அவர் அரசியல்வாதி அல்ல. போராத வரைக்கும் அதிமுக பாஜக தாவேகா ஒன்று சேர்ந்தால் அது தாவேகாக்குத்தான் லாபமாக போகுமே தவிர நஷ்டமாகாது. முயற்சிகள் இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமியும் ஸ்டாலினும் ஐயா கருணாநிதி எல்லாம் என்ன கொட்டப்பாட்ட அரசியல்வாதிகள் ஊதி விட்டுருவாங்க. அந்த எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாத பாஜகவினுடைய அழுத்தம் இதை பாருங்க 24/7/365 பாலிட்டிஷியன் அமித்ஷா அண்ட் நரேந்திர மோடி சும்மா இல்லை. எத்தனையோ விஜய் பார்த்துருக்காங்க, எத்தனையோ ஸ்டாலினை பார்த்துருக்காங்க. அதனால தமிழகத்தை பொறுத்த மட்டும் மத்திய அரசாங்கம், மத்திய பாஜக, எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியலுடைய பாதை, அரசியலுடைய ஒரு அப்ரோச் அதெல்லாம் தான் அப்ரிஷியேட் பண்றாங்க. தாவேகா அரசியல் கட்சியாக அவர்கள் எதிர்நோக்கவில்லை. பிஜேபியினுடைய எண்ணம் தாவேகா மீது, விஜய் மீது அது திமுகவுடைய முகமூடி என்று தான் சொல்லுகிறார்கள். இதுதான் டெல்லியினுடைய கருத்து. வினோத், நன்றி சார். பல்வேறு கேள்வி தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.